ඒක තමයි විශේෂයෙන්ම අපි දීවර අමාත්‍යාංශය හැටියට දීවර ඇමතිවරයා හැටියට අද විශේෂයෙන්ම අපේ මුහුදු සීමාව තුළ නැත්නම් ජාත්‍යන්තර මුහුදු සීමාව තුළ දැනට සිදුවීම් තියෙන සිදුවීම් එක්කට පස්සේ කරුණු කාරණා කීපයක්ම පැන නැගිනවා. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම අපේ දීවරයන්ව රැක ගන්න ඕනේ අපේ වැඩපිළිවෙලක්. පස්සේ අපේ පැත්තෙන් අපේ ආණ්ඩුවේ පැත්තෙන් අපේ යුතුයකමක්. අන්න ඒ නිසාම පළවෙනිම ඉල්ලා සිටින දැනට අපේ මුහුදු සීමාව උල්ලංඝනය කරමින් වෙනත් මුහුදු සීමාවලට යන්න එපා කියන ඉල්ලීම අපි තා ඕන කමින් අපේ සියලුම දීවර ජනතාවගෙන් අපි ඉල්ලා සිටිනවා. பலவின் விஷயமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த கடல் பரப்பில் அல்லது இந்து சமுத்திரத்தில் பெரும் ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பதற்றமான நிலைமையின் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உண்மையிலே அந்த சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது நாங்களாக இருந்தால் அல்லது எங்களுடைய மீனவர்களாக இருப்பார்கள் இருந்தால் அது உண்மையிலேயே அது எங்களுக்கு நல்லமல்ல, உண்மையிலே எங்களுடைய அமைச்சுக்கும் நல்லமல்ல. அதனால் வேண்டி நாங்கள் விசேடமாக எங்களுடைய மீனவர்களிடம் மிகவும் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது இந்த பிரச்சனையை தனியும் வரைக்கும் எங்களுடைய கடல் எல்லையை விட்டு அல்லது அத்துமீறி ஏனைய எல்லைகளுக்கு சென்று சட்டவிரோதமான ரீதியாக சென்று மீன் பிடிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் அல்லது அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு 6 நாட்களுக்கு முதல் விஷேடமாக கேகேஎஸ் பிரதேசம் காங்கேசந்தூர் பிரதேசத்திலிருந்து 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று அவர்கள் காணாமல் போய்விட்டதாக கடந்த 6 நாட்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. உண்மையிலேயே கடந்த பல நாட்களாகவே இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் அல்லது பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. அதன் பொழுது நாங்களும் சரி எங்களுடைய கடற்படையிலும் சரி உண்மையிலேயே நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் உண்மையிலேயே இவர்களுடைய தேடுகின்ற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு பின்னேரத்துக்குள்ளே எங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலேயே இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய நிலைமைகள் என்னவென்று, அதன் பிறகு அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டார்கள் என்பதும் தெரிய வரும். அதன் பிறகு உண்மையிலேயே அவர்களை மீட்பதற்கான அவர்களுக்கான செயற்படுவதை அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு ராஜேந்திர ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்தில் நாங்கள் தருகின்றோம். அதே போன்று மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இவ்வாறான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் காரணமாகவும் அதே நேரத்தில் இந்த கடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்திலிருந்து இது பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் போது இன்றைக்கு உலக நாடுகளும் கூட இது சம்பந்தமாக கூடுதலாக கவனம் செலுத்துகின்றது. விசேடமாக இந்தியாவும் கூட இந்திய கடற்படையினும் கூட இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்துகின்றார்கள். அதனால் இது சம்பந்தமாக மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கும்படி, அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சபை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான நாள் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் விசேடமாக கூடுதலான பெண்களை கொண்ட ஒரு பாராளுமன்றம், இலங்கை பாராளுமன்றம். இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. அப்போ அந்த பாராளுமன்றத்தில் இன்று அந்த பெண்கள் தொடர்பாகவும் விசேடமாக மார்ச் மாதம் என்பதன் காரணமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சர்வதேச பெண்கள் தினம் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதற்காக வேண்டி உலகமே இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. உலக வாழ் பெண்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் விசேடமாக எங்களுடைய பாராளுமன்றத்திலிருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி சமன்மலி குணசிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது மிகவும் முக்கியமான பிரேரணை. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தேசிய பொருளாதாரத்துக்கான பெண்களின் ஊழிய பங்களிப்பினை மதிப்பீடு செய்து சம்பளமற்ற பராமரிப்பு ஊதியத்தை
ஊழியத்தை தேசிய பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கான தேசிய பராமரிப்பு கொள்கை ஒன்றை தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விசேடமாக இதனுடைய பிரதானமான நோக்கமாகும். அந்த வகையில் நாங்கள் முதலில் விசேடமாக இவ்வாறான ஒரு நிலைமைக்கு எங்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வருவது ஏன் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், இன்று அதாவது இந்த பாராளுமன்றம் மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ளூராட்சி சபைகள் முழுவதுமே விசேடமாக எங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது இதுநாள் வரைக்கும் இருந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது விசேடமாக அவர்களுடைய சபைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அல்லது ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதிகள் கூட்டங்களுக்கு சென்றுகின்ற பொழுது கூட்டங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு மாறி உண்மையிலேயே பெண்கள் இன்றைக்கு தாங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சமூகத்திலும் சரி, தாங்களுடைய குடும்பத்திலும் சரி, தாங்களுடைய ஊர்களிலும் சரி, தாங்களுடைய வேறு விதமான பங்களிப்பு அல்லது பெண்களை முதன்மையாக கொண்டு செயற்படுகின்ற பங்களிப்பு செயற்பாடுகள் கூடுதலாக முன்னெடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வகரான போதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். விசேடமாக இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இதை நாங்கள் வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். அந்த யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்தவர்கள், யுத்தத்தின் பொழுது 89,000க்கு அதிகமான விதவைகள் ஆட்கப்பட்ட பெண்கள் கூடுதலாக எங்கு இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமல்ல, அது வடகிழக்கு பிரதேசங்களாக. அதே போன்று நேற்று நாங்கள் கொண்டு வரப்பட்ட அதாவது இந்த நுண்நிதி கடன் திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கொண்டு வந்த பிரேரணையின் போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த நுண்நிதி கடன் மூலமாக கூடுதலாக கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது. கூடுதலான 200க்கும் அதிகமான பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அந்த 200க்கும் அதிகமான பெண்களில் கூடுதலான பெண்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் வேறெங்குமல்ல, வன்னி மாவட்டத்தில் ஆகும். அதாவது யுத்தம் கூடுதலாக இடம்பெற்ற முல்லைத்தீவு, அதே போன்று புதுக்குடியிருப்பு போன்ற பிரதேசங்களிலேயே இன்றைக்கு கூடுதலாக இந்த நுண்நிதி கடன் அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன் மூலமாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலாகும். அது மாத்திரமல்ல, அவ்வாறான ஒரு நிலைமையின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் திருப்பி இவ்வாறான நிலைமையின் பொழுது உண்மையிலே இன்றைக்கு வடகிழக்கில் வாழுகின்ற பெண்கள் என்பவர்கள் யுத்தத்தின் பொழுதும் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள். யுத்தம் முடிந்து இன்றைக்கு 17-18 வருடங்கள் ஆகின்றது. இந்த 18 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இன்னமும் கூட அவர்களுடைய பிரச்சனைகளை கடந்த காலம் முழுவதுமே ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும், இதனால் வடகிழக்கில் இல்லாத அளவுக்கு கூடுதலான பெண்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு இந்த அரசியலுக்கு கிடைத்திருக்கின்றது. எங்களுடைய கட்சியை எடுத்துக்கொண்டாலும் கூட உள்ளூராட்சி சபைகளில் மாத்திரம் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 26க்கு அதிகமான பெண்களுடைய பங்களிப்பு இந்த உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் 176 பேர் இந்த பெண்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அது சதவீதமாக பார்க்கின்ற பொழுது, ஆண்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது விசேடமாக 100க்கு 23% பெண்களுடைய பங்களிப்பு இந்த சபைகளுக்கு கிடைக்கின்றது. அப்போ அதன் போது இன்றைக்கு அந்த சபைகளில் இருக்கின்ற பெண்கள் விசேடமாக எங்களுடைய அரசாங்கத்தை அல்லது எங்களுடைய கட்சியை சார்ந்த பெண் உறுப்பினர்கள் இன்றைக்கு தாங்களுடைய சமூகத்தை மேலும் வலுவூட்டுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த நடவடிக்கையின் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசாங்கமானது இன்றைக்கு இந்த வறுமை ஒழிக்கின்ற செயற்பாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்கின்ற நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஏனைய சமூக நடத்தைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அனைத்து நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதில் இன்றைக்கு பெண்களுடைய பங்களிப்பு அளப்பரியதாக மாறி இருக்கின்றது. சபைத் தலைவர்களே, அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக நான் கடற்தொழில் அமைச்சர் என்ற வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் 1.2 மில்லியன் மீனவர் குடும்பங்கள் இருக்கின்றது. அதிலும் கூட நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 130% அதிகமான பெண்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அந்த பெண்களுடைய பங்களிப்பில் கூடுதலான பெண்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமல்ல, அதுவும் வடகிழக்கிலேயே இருக்கின்றார்கள். அந்த பெண்கள் மாத்திரம் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இந்த நாட்டில் எந்த காலத்திலும் பேசப்படுகின்ற, அதே நேரத்தில் உரிமைகள் மறுதளிக்கப்பட்ட பெண்களாக இருப்பவர்கள் வேறு யாருமல்ல, கடந்த
200 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டுக்காக வருகை தந்து 200 வருடங்களாக கடந்த 7 தலைமுறைகளுக்காக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேந்தி இன்றைக்கு சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் கூட்டம் கொண்டு இருக்கின்றது. மலையக மக்கள் எங்களுடைய சமூகம் அந்த சமூகத்தினை கட்டி எழுப்புவதற்கு அந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு மாத்திரமல்ல இந்த நாட்டில் அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொடுப்பதில் இன்றைக்கு தாங்கள் உடல் உழைப்பின் மூலமாக கூடுதலான பங்களிப்பினை செய்தவர்கள் வேறு யாருமல்ல மலையக பெண்களாகவும் எங்களுடைய சமூகமாகவும் அந்த சமூகம் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 200 வருடங்களுக்கு பிறகு மலையக பெண்கள் சிரிக்கின்றார்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்றால் அது வேறு எதனாலும் அல்ல உண்மையிலேயே எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு அவர்களுடைய சம்பள உயர்வு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய நல்வாழ்வு சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்களுடைய வீதிப்புறம் எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் கால்நடை வளர்ப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்து செயற்பாடுகளுக்கும் முன்னுரிமை அளித்து அந்த சமூகத்தை அந்த நிலைமையில் இருந்து ஏழ்மையில் இருந்து வறுமையில் இருந்து கல்வி ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து சுகாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கின்ற நடவடிக்கைக்கு தோள் கொடுக்கின்ற இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கமாக இருக்கின்றது. அதனால் சபை தலைவர் அவர்களே நிச்சயமாக இந்த யோசனை என்பது இந்த நாட்டு பெண்களை வலுவூட்டுவதற்கு மாத்திரமல்ல அதுக்கு உழைப்பு ரீதியாக பல்வேறு வழிகளிலும் எங்களுடைய சமூகத்துக்கு வழிகாட்டுகின்ற எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துகின்ற பெண்களுக்கு உரிய தகுதியை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதனுடைய செயற்பாடாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டின் உரிமைகள் அற்று இருந்த பெண்கள் நாளைக்கு உரிமைகள் பெற்று மகிழ்ச்சியாக சிரிக்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை உருவாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். මෙවැනි ස්තුතියි ඔබතුමාට. මීළඟට නලින් බණ්ඩාර ගරු මන්ත්‍රීතුමා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.